சுவைமிகு மாம்பழங்களின் புகழ் எல்லையெங்கும் பரவியுள்ளது. இதன் விளைவாக ஆன்லைன் சந்தையில் இப்பழங்களுக்கு எதிர்பாராத வரவேற்பு கிடைத்துள்ளது. சீசன் தொடங்கிய குறுகிய காலத்தில் முதல் பாதியிலேயே விற்பனை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சேலத்தின் தனித்துவமான சுவைமிக்க மாம்பழங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள நுகர்வோர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதால் அவற்றின் இணையவழி விற்பனை தற்போது அபரிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த அதிகரித்த விற்பனை வியாபாரிகள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மாம்பழ சீசனின் விற்பனை குறிப்பிடத்தக்க உயர்வை சந்தித்துள்ளது. சீசன் தொடங்கி 1.5 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் குண்டு, நடுசாலை, சேலம், பெங்களூரா, இமாம் பசந்த், மல்கோவா உள்ளிட்ட பல்வேறு உயர் ரக மாம்பழங்கள் சந்தையில் விறுவிறுப்பாக விற்பனையாகி வருகின்றன. சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த மாம்பழங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக மாம்பழம் என்றாலே பலரது நினைவிலும் உடனடியாக தோன்றுவது சேலத்தின் பெயர்தான். இதன் காரணமாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் இணையதளம் மூலமாக ஆர்டர் செய்து சேலம் மாம்பழங்களை வாங்கி பயனடைந்து வருகின்றனர். கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டு விற்பனை புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் நடப்பு ஆண்டின் அதே காலகட்டத்தில் கணிசமான உயர்வை எட்டியுள்ளதாக வியாபாரிகள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். ஆன்லைனில் எக்ஸலண்ட் வரவேற்புன்னு சொல்லலாம். அதாவது போன வருஷத்தோட நாங்கள் போன வருஷம் ஒரு 1 இயரில் அச்சீவ் பண்ணதை இந்த வருஷம் அதாவது 3 மாதத்தில் அச்சீவ் பண்ணதை இப்போ ஒரு 1.5 மாதத்தில் அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த டார்கெட்டை இன்னும் 1.5 மாதம் இன்னும் இருக்குது. நிறையா போகுது. நிறைய பேர் கேட்குறாங்க. எதனாலன்னா நிறைய பேர் வெளியூரில் இருக்கவங்க அவங்களுக்கு வாங்கிறதுக்கு ஈஸி. நம்ம அது இங்கே என்ன விலை விற்கிறோமோ அதோட விலையோட கொரியர் சார்ஜ் மட்டும் தான் வைக்கிறோம் எக்ஸ்ட்ரா. அதை சேர்ந்து கொடுக்கறதுனால நிறைய பேர் வாங்குறாங்க. மேலும் மாம்பழங்களை செயற்கையாக கல் வைத்து பழுக்க வைப்பதற்கு உணவு பாதுகாப்பு துறையினர் தடை விதித்துள்ள நிலையில் நடப்பு ஆண்டில் உணவு தர கட்டுப்பாட்டு துறையின் அங்கீகாரம் பெற்ற முறைகளை பயன்படுத்தி மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் கல் வைக்கிறது கிடையாது. நான் எங்கிட்ட யாருமே கல் வைக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரைடுங்கிறது அவங்க எஃப்எஸ்எஸ்ஐயில் அடிக்கடி பண்ணுறாங்க. அதனால் யாருமே இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே யாரும் கல் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பழம் பழுக்க வைக்கிறதுக்கு பேக்கெட்ஸ் இருக்குது. அது அப்ரூவ்ட் எஃப்எஸ்எஸ்ஐயோட அப்ரூவ்டோடு கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் அவங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதை தான் நாங்கள் யூஸ் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆர்கானிக் முறையில் அது பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லி அந்த இதில் இருக்குது. எஃப்எஸ்எஸ்சியும் அது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் எங்களுக்கும் அது பிரச்சனை இல்லை. யாரும் பயப்பட தேவையில்லை யாருக்கும். அது மாதிரி அதனால் நாங்கள் அதே பண்ணிகிட்ருக்கோம்.